நியூ கவர்னன்ட் ப்ரேயரில் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் டிஸ்குவாலிஃபைடாக உணரவே தேவை கிடையாது. தைரியமாக ஜெபிக்கலாம். இங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ப்ரேயரில் உங்களுக்கு போல்ட்னஸ் இருக்கணும். உங்கள் மனசில் பிசாசு ஒரு வேளை ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு எண்ணத்தை போடுறான்னு வைங்களேன், ஜபம் பண்ண வந்துட்டியா நீயே நல்ல புள்ள மாதிரி ஜபம் பண்ணுற அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள். இயேசு நல்ல புள்ள, அவர் நாமத்தில் தான் நான் ஜெபிக்க வந்திருக்கேன் வழியே என் பரிசுத்தத்தில் நான் ஜெபிக்க வரல. எசேக்கியா மாதிரி நான் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, இயேசுவை போல நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம், அவருடைய தியாகம், அவர் எனக்காக செய்து முடித்ததை நம்பி நான் ஜெபிக்க வருகிறேன் வழிய உங்கள் ப்ரேயர் யாரை நம்பி தான் இருக்கணும்னா அவரை நம்பி தான் இருக்கணும். இன்னைக்கு காலையில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு அற்புதம் செய்கிறாங்க. 40 வருஷம் தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து நடக்காதவன் நடக்கும்போது சபை ஊர் எல்லாரும் பார்க்குறாங்க, இவனை நடக்க வச்சுட்டாங்களா, அப்படின்னா இவங்க 2 பேரும் யாராக தான் இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும்னு. இப்போ எல்லாரும் யாரை சுற்றி வந்துட்டாங்கன்னா பேதுரு யோவானையும் கடவுள் ஆக்குறாங்க. கடவுள் ஆக்கும்போது பேதுருவையும் யோவானையும் கடவுள் உண்மையாலுமே நடக்காத ஒன்று இவங்களால நடந்துச்சுன்னு கை காட்டும் போது அவங்களுக்கு பெரிய ஆளாக தான் தெரியுறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன நினச்சி 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 3:12 கேட்குறாரு, பேதுரு ஜனங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாரு, இஸ்ரவேலரை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது, ஆச்சரியப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும்? 40 வருஷம் நடக்காதவன் நடந்துருக்கிறான், ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா? ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா பேதுரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இது உனக்கு தான் ஆச்சரியம், அது எனக்கு ஆச்சரியம் இல்லைங்கிறார். இது நடக்கும்னு எனக்கு தெரியும், ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் மிரக்கிள், இது நடக்கணும்னு தான் நான் வந்தேன், இது நடந்திருக்கணும், உனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஓகே வாசிங்களேன். பேதுரு சொல்கிறாரு, சுய சக்தி சுய பக்திக்கு இங்கே வேலை இல்லைன்ட்டார். நீ என்ன பார்க்குற, என் ப்ரேயரில் ஒருத்தர் எந்திரிச்சு நடக்கிறான்னா இவர் எவ்வளோ பெரிய ஆள், நான்லாம் ஒன்றும் இல்லை அவருங்கிறார். என் பக்தினாலே இங்கே நடக்கல. அப்படின்னா உங்கள் பக்தியில் ப்ரேயர் கிடையாது, அவரை சார்ந்து ஒரு ப்ரேயர். உங்கள் ஜெபம் உங்கள் பக்தியை சார்ந்து இருக்கக்கூடாது, உங்கள் ஜெபம் உங்கள் தகுதியை சார்ந்து இருக்க. சொல்கிறாரு, சுய சக்தியும் இல்லை சுய பக்தியும் இல்லை. சுய சக்தி இல்லாதவன் பக்தி இல்லாதவன் ஒரு முடவனை நடக்க வைக்க முடியும்னா இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் போல்ட்னஸ் வரணும். அப்படின்னா நான்லாம் ஜெபிக்கலாம், என்னால் ஜெபிக்க முடியும். என் பக்தி தேவை கிடையாது ஜெபத்துக்கு விசுவாசம் தான் தேவை. அந்த விசுவாசம் என் மேலே இருக்கக்கூடாது, அவர் மேலே இருக்கணும். புதிய உடன்படிக்கையில் ஜெபத்தில் யாரை நம்பி நீங்கள் ஜெபிக்கலாம், யாரை நம்பி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னா இயேசுவை நம்பி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். உங்களுடைய பரிசுத்தம் பக்தி சக்தியெல்லாம் ஓரமாக வைங்க. இன்னைக்கு மதமே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா இவங்களுடைய பக்தி. நான் சொல்லுவேன், பக்தியை விட வெளிப்பாடு பெருசு. ஆமாம், பக்தி உள்ளவர்களுடைய ஜெபம் அல்ல, வெளிப்பாட்டையும் விசுவாசமும் உள்ளவர்களுடைய ஜெபத்தினாலே கிரியைகள் நடக்கும். இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்லாம் பக்தி உள்ளவர்கள் தான். பக்தி உள்ளவனுக்கு நடக்காதெல்லாம் படிப்பறிவு இல்லாத விசுவாசம் உள்ளவனுக்கு நடக்குது. பக்தி செய்யாததை வெளிப்பாடு செய்யும். ஒருத்தன் பக்தின்றது என்னன்னா பாரம்பரியத்துக்கு கூட பக்தியாக இருக்கலாம். பக்தின்றது ரிலீஜியன், ஒரு ரிலீஜியஸ்டிக்காக இருக்கிறது. ரிலீஜியஸாக இருக்கிறத விட ஃபெய்த்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரிலீஜியஸாக இருக்கிறத விட விசுவாசத்தில் இருக்கிறது நல்லது. நான் கடைசியாக பேசும்போது இங்கே நான் சொன்னேன், விசுவாசத்தை விட அறிவு அவர் எனக்கு கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் யுவர் ரிலீஜியஸ் சிஸ்டம், இட் இஸ் ஆல் அபவுட் த நாலேஜ் தட் யூ கேரி. நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்கன்றது பாருங்கள். நிறைய பேர் பக்தியாக இருக்கிறாங்க. நம்ம ஊரில் பக்திக்கு பேர் போன ஊர். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பக்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச்சுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் பக்தியை பார்க்க முடியும். அவங்க ட்ரெஸ்ஸிங், நட உடை, ஸ்தோத்திரம் சொல்கிறது, ஜபம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பக்திக்கு உருவமே இவங்க தான். நான் ரெவலேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பக்தியில் வளர்ந்த அளவுக்கு நம்ம வெளிப்பாட்டில் என்ன ஆகலை, வளரல. நமக்கு பெற்றோர்கள் நிறைய பக்தி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தில் உட்காரணும், இதெல்லாம் பக்தி. நான் சொல்கிறேன், பக்தியை விட வெளிப்பாட்டை சொல்லி கொடுங்கள். தேவன் யார், அவரால் என்ன செய்ய முடியும்னா சொல்லிக் கொடுங்க. இப்போ பேதுரு சொல்கிறாரு, எங்கள் பக்தினால் இது நடக்கலை. பக்தினால் நடந்திருக்கணும்னா எங்களோட சீனியர்லாம் உள்ளே இருக்கிறான் சர்ச்சில். பக்தினால் நடந்திருக்குன்னா 40 வருஷம் இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பக்தியில் நடக்கலை, இது இயேசுவை குறித்த வெளிப்பாட்டினாலே நடந்திருக்கிறது. அவர் மேலே நாங்கள் வச்சிருக்கிற விசுவாசத்தினாலே உங்கள் கண்களுக்கு முன்பாக இவன் எழுந்து நடந்திருக்கிறான். பக்தின்னு சொல்கிற நீ அவரை சிலுவையில் அறைஞ்ச, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அவரை நம்பினதுனால இவன் எந்திரிச்சு நடந்துட்டான். புதிய உடன்படிக்கையில் உங்களுடைய குவாலிஃபிகேஷனே பார்க்காதீங்க, உங்களுடைய பாஸ்டே பார்க்காதீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியே பார்க்காதீங்க. உங்களுடைய நாலேஜ் அபவுட் காட், என் தேவன் செய்வார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை போதும் உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கொண்டு வந்து கொடுக்கும். பழைய உடன்படிக்கையில் நான்
நான் உமக்கு முன்பாக உண்மை முத்தமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன், அதை நினைத்தரலும்னு ஜெபம் பண்ணி அவனுக்கே 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். 15 வருஷம் வாழ்நாளில் கூட்டி கொடுத்துட்டார். இன்றைக்கி உங்களுடைய உண்மை உத்தமம் பரிசுத்தம் அதெல்லாம் இல்லை, அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம், அவருடைய பரிசுத்தத்தினால நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் கிளைம் பண்ணலாம். பாருங்கள், நான் சுகமாகும்படி அவர் தழும்புகளை ஏற்றார், காயங்களை ஏற்றார். புதிய ஏற்பாட்டில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தழும்புகளால் என்ன ஆனீர்கள். அப்போது நீங்கள் சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நான் ஒழுக்கமாக இருந்தேன்னு கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய காயங்களால் வருகிற சுகம் எனக்கு உண்டாகட்டும், உங்களுடைய தழும்புகளால் வருகிற சுகம் எனக்கு உண்டாகட்டும். உங்களுடைய ப்ரேயர்லேயே நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஜீசஸை டிபெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இது ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்கணும். பல பேர் ஜெபத்தில் தயங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிரதர் நான்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரா, நான் எப்படி ஜெபம் பண்ணுறது, நான் யார், எனக்கு அந்தளவுக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபிக்கவே தெரியலனாலும் பரவாயில்ல, இயேசு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஜெபிக்கலாம். ஆமாம்.